மும்பையில் இருக்க மற்ற கட்டடங்கள்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். இப்போ வந்து 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுக்கிட்டு 6 பெட்ரூமு. ஆனால் நீங்கள் வெறும் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 5 லட்சம் குடும்பம் இருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். இப்படி இருக்கும். அதாவது 99 ஏக்கரில் ஒரு ஆள் தங்குவான், 1 ஏக்கரில் 99 பேர் தங்குற மாதிரி தான். அந்த டிஃபரன்ஸ் தானே தவிர வேற மும்பையில் வேற டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள படிக்கட்டு மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டுல ஒவ்வொருத்தன் படுத்திருப்பான். ஒன்னொன்னா ஒரு பெட்ரூம் 10க்கு 10 ரூம் இருக்கும். 10க்கு 10 ரூம்ல 5 பேர் 6 பேர் தங்கியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸ்லாப் மாதிரி ஒவ்வொருத்தன் படுத்துக்கிட்டு இருக்க உறங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் உண்டு ஒரே ரூமுக்குள்ள. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பகல் நேரம் ஒருத்தன் இருப்பான் ஒரு ரூம்ல. பகல் நேரத்துல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி நேரத்துல ஒரு 5 பேர் இருப்பாங்க. எவனா ஒரு நாள் லீவ் போட்டான்னா முடிஞ்சது கதை. 6 பேர் தங்க முடியாது. ஒருத்தன் வெளியில தான் படுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எளிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி அம்பானி போன்றவர்கள் வந்து சொகுசா வாழதான் செய்யறாங்க.